Hi students, today 12th Maths chapter 2 la exercise 2.4 la second sum la second one பார்க்கலாம். RE I Z bar R னா ரியல் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Z ஓட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க x plus IY ன்னு. இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றி அதுலேருந்து ரியல் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாம். I into Z bar I அப்படி எழுதிட்டு இசட்டுக்கு பதிலாக இசட்டோட வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எழுதி மேலே பார் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஐ அப்படி எழுதிட்டு இந்த பார் போகணும் அப்படின்னா அந்த இமேஜினரி வேல்யூவில் என்ன சைன் இருக்கோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுனா போதும். இப்போ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டு எழுதுனா இந்த பார் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த பார் போகிறதுக்காக இந்த இடத்துல ப்ளஸ்ஸை வந்து நம்ம மைனஸாக மாற்றி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இந்த ஐயை வந்து ரெண்டு டேர்ம் கூடயும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஐ இன்ட்ரு எக்ஸ் எக்ஸ்ஐ, ஐ இன்ட்ரு ஐஒய் வந்து ஐ ஸ்கொயர் ஒய். இங்கே ஒரு ஐ இருக்கனால அது ஐ ஸ்கொயர் ஆகிடுது. அப்புறம் இந்த ஒய் வந்து அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஐ அப்படி எழுதிட்டு மைனஸ் இந்த ஐ ஸ்கொயருக்கு மட்டும் -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ ஐ ஸ்கொயருக்கு மட்டும் -1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ஒய் வந்து அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்ஐ அப்படி எழுதிட்டு இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் ஒய் மட்டும் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ரியல் டேர்ம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது ரியல் டேர்ம்? ஒய். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதி ஒய் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஐ வந்திருக்கிற டேர்ம் வந்து இமேஜினரி டேர்ம், ஐ வராத டேர்ம் தான் வந்து ரியல் டேர்ம். நம்ம கொஸ்டினில் ரியல் டேர்ம் மட்டும் தான் கேட்டிருக்காங்கனால ஒய் மட்டும் நம்ம ஆன்சராக எடுத்து எழுதினா போதும். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.